ஓம் சாய்ராம். வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பாபா பாராயணம் பண்ணுறதுனுடைய முக்கியத்துவத்தை பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லி புரிய வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு பாபா எப்படி பாராயணம் பண்ணுறதுனுடைய சிறப்பு அம்சத்தெல்லாம் சொன்னாங்க. 9 மாதங்கள் கிட்டத்தட்ட அவர் டிக்சித் வாடாவில் பாராயணம் பண்ணும்போது எப்படி அவர் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஹேமத் பந்த் சச்சரிதத்தில் பக்தர்களை 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பாபாவுடைய பக்தர்கள்னு எடுத்துக்கலாம், இல்லை பாபாவை குருவாக நினைக்கிறவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுல 3 வகையான பக்தர்களாக பிரிச்சிருப்பாங்க. முதல் தரமானவர்கள், 2வது தரமானவர்கள், 3வது தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் கேட்டகரி எப்படி, தேர்ட் கேட்டகரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதிலடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனசுல குரு என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செயல்களில் செஞ்சு காட்டிடுவாங்க. ஸோ குருவினுடைய ஆத்மாவோட ஐக்கியமானவங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். அவங்க குரு வாய்மொழியால் சொல்லணும்னு கிடையாது, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லணும் கிடையாது. அந்த ஒரு பார்வை, குரு என்ன நினைக்கிறாரு, இந்த இடத்துல இருந்தாலும் வேற எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆத்ம உணர்வு குருவுக்கும் அந்த ஒரு சிஷ்யருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது முதல் கேட்டகரி ஆஃப் டிவோட்டிஸ், முதல் கேட்டகரி ஆஃப் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹேமத் பந்த். ஸோ முதல்ல இருக்கிறவங்க எப்போதுமே அந்த ஒரு ஆத்ம உணர்வுல இருப்பாங்க குரு கூட. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் கிடையாது, அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிருவாங்க. இது முதல் தரமானவர்கள். 2வது தரமானவர்கள் அப்படின்னும் போது குரு என்ன சொல்றாரோ, அவங்க இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா ஏன் எதுக்கு அப்படின்ற கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினே கிடையாது. அதை உடனே செஞ்சு முடிச்சிடுறவங்க அப்படின்றது தான் 2வது தரமானவர்கள். ஸோ 2வது தரமானவர்கள் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்றது. நம்மளுக்கெல்லாம் கூட கனவுல பாபா இதை நீ பண்ணு, இந்த பூஜையை பண்ணு சொல்லுவாங்க, இல்லை நீ இந்த மந்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்றாங்களோ அதை செகண்ட் தாட் இல்லாம நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2வது தரமானவர்கள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யறவங்க தான் 2வது தரமானவர்கள். 3வது தரமானவர்கள் அப்படின்னா என்னன்னா, சின்ஸ் அவங்க பாபாவுடைய பக்தர்கள் தான், பட் ஆனால் பாபா சொல்ற விஷயங்களை செய்யறதுக்கு தாமதப்படுத்துவாங்க. சில விஷயங்கள் எல்லாம் டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் அதை கரெக்டான டைம்ல இன்னைக்கு பண்ணி முடிக்கணும்னா அதை இன்னைக்கு பண்ணி முடிக்க மாட்டாங்க, டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புள் 3வது தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரிதத்துல ஹேமத் பந்த் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல நம்ம அட்லீஸ்ட் செகண்ட் கேட்டகரியாவது இருக்கணும். தேர்ட் கேட்டகரி இட்ஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்ல அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இப்படி 3 கேட்டகரிஸ் ஆஃப் டிவோட்டிஸை ஹேமத் பந்த் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இது நான் பேசிட்டு இருக்கிறது சாய் சத் சரிதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயம் 23 இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் அதை நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாபாவுடைய ஆசை, எல்லாருடைய பக்தர்களுடைய ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு தடவை ஷீரடியில் காலரா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பரவிட்டு இருந்துச்சு. இது செகண்ட் டைம் ஷீரடிக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ஹியூஜாக பரவுறதுனால அந்த ஒரு கிராமத்து தலைவர், ஷீரடியில் இருக்கக்கூடிய கிராமத்து தலைவர் 2 கட்டளை போட்டார். முதல் கட்டளை என்ன அப்படின்னா, ஷீரடி கிராமத்துக்கு எந்த ஒரு விறகு வியாபாரியும் வரக்கூடாது, வந்தாலும் அதை யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை தான் முதல் கட்டளை. 2வது கட்டளை என்ன அப்படின்னா, ஷீரடியில எந்த ஒரு ஆடும் கொல்லப்படக்கூடாது. ஸோ எந்த ஒரு ஆட்டையும் வெட்டக்கூடாது, அதை கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் 2வது கட்டளை. ஸோ இந்த 2 கட்டளையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தக்க தண்டனையும் அபதாரமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து தலைவர் இந்த ஒரு நோட்டீஸை எல்லாருக்கும் சொல்லிடுவார். அதனால கிராமத்துல இருக்க எல்லாருமே இந்த கட்டளைக்கு மதிச்சு யாருமே எந்த ஒரு விறகையும் வாங்க மாட்டாங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு விறகுல தட்டுப்பாடு இருக்கும். அப்பெல்லாம் விறகு வச்சுதானே சமைக்கணும். ஸோ அதுல அவங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கும். இருந்தாலுமே எந்த ஒரு விறகையும் அவங்க வாங்கல, எந்த ஒரு ஆட்டையும் அவங்க கொல்லல. ஸோ அவ்வளோ ஒரு அந்த கட்டளைக்கு மதிச்சு இருந்திருக்காங்க.
இது எல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு அப்படிங்கிறது வந்து பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கிராமத்து அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இஃப் இன்கேஸ் நம்மளும் அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் கரெக்டாக தப்பான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ பெரியவங்க சொல்கிறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம். ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு இதுவுமே வந்து வாங்கலை, எதுவுமே அவங்க வந்து பண்ணலை. இது எல்லாமே வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஸோ அதனால பாபா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊருக்கு ஷீரடிக்கு வந்துட்டு ஒரு விறகு வியாபாரி வந்து விறகு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஊர்ல இருக்க மக்கள் யாருமே அவர்கிட்ட வாங்கல. அதனால எங்க இந்த மக்கள் வந்து விரட்டிட போறாங்க, எல்லாருக்கும் எரிபொருள் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது, எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பாபா வந்து அவங்களெல்லாம் வந்து கண்டுக்காம அந்த வண்டிக்காரரை வந்து துவாரகமாய்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு எப்பவுமே பாபா வந்து துவாரகமாயில வந்து புனித நெருப்பு வந்து எரிய விடுவாங்க இல்லையா, துணி இருக்கு இல்லையா? ஸோ துணிக்காக விறகு கட்டைகளை வந்து வாங்குவாங்க. பாபாவுக்கு தட்சணையா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பாபா வந்து இந்த மாதிரி துணிக்காக தான் வந்து விறகு வாங்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. நிறைய புண்ணிய காரியங்கள் வந்து செஞ்சதுக்கு போக மீதி இருக்கிற காசு எல்லாம் வச்சு பாபா வந்து விறகு வந்து வாங்குவாங்க. அதனால பாபா வந்து விறகெல்லாம் வாங்கி துவாரகமாயில சேமிச்சு வச்சிருக்காங்க. இன்கேஸ் வந்து பாபா வந்து நிறைய விறகெல்லாம் வாங்கி வைக்கிறாங்கல்ல, அந்த விறகெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழை பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களாம். பாபா அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். அவங்கலாம் எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போகட்டும், எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். அவங்க யாருக்காச்சும் அந்த விறகு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாபா வாங்கி வச்சிருக்க விறகு அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதனால பாபா எதுவுமே கோவப்பட மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஓகே, ஸோ இவங்க வந்து விறகெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்தது இன்னொரு சம்பவம், இன்னொரு என்ன கட்டளை போட்டாங்க, எந்த ஒரு ஆடும் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற கட்டளை போட்டாங்க. இப்பதான் வந்து குரு பக்திக்கான சோதனை வந்து பாபா பண்ண போறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து விறகு வாங்குறது. இரண்டாவது விஷயம் என்ன, ஆட்டை வந்து கொல்லக்கூடாது, எந்த ஒரு ஆட்டையும் வந்து பலியிடக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இரண்டாவது ரூல். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்ல இருக்கோம் இல்ல ஒரு ஊர்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ஊருக்குன்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஆர்டர் இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து தண்டனைக்கு வந்து ஆட்பட்டுடுவோம் இல்லையா? ஸோ தண்டனைக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னும் போது அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஷிரடி மக்களுக்கு வருது. ஒரு தடவை பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் வந்து மசூதிக்கு வந்திருக்காரு. வரும்போது அவர் வந்து ஒரு ஆடோட வந்திருக்காரு. அந்த ஆடை பார்த்ததும் பாபா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாபாவுடைய பக்கத்துல வந்து எப்பவுமே படே பாபா அப்படிங்கிற பாபாவுடைய பக்தர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு முஸ்லீம் பக்தர். அவர் வந்து எப்பவுமே வந்து பாபா மேல அன்பா எப்பவுமே வந்து பாபா கூடவே தான் இருப்பாராம், எப்பவுமே இடது பக்கத்துல இருப்பாராம். ஸோ அவருக்கும் பாபாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பாசம் வந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பாபா வந்து ஹிக்கா குடிப்பாங்க இல்லையா, ஸோ அது குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து படே பாபா தான் வந்து அதை வந்து குடிச்சதுக்கு அப்புறமா அது பாபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மித்த பக்தர்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பாபா வந்து மாமிசம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னும் போது படே பாபாவை வந்து தன்னுடைய வலது பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ படே பாபா வந்து கிளம்புறாங்க அப்படின்னும் போது தினசரி வந்து 50 ரூபா வந்து படே பாபாவுக்கு கொடுப்பாங்களாம். அவர் போகிற வரைக்கும் ஒரு 100 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பாபா நடந்து போய் அவரை வந்து வழி அனுப்பி வைப்பாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பக்தர் தான் படே பாபா. அவர் வந்து பக்கத்தில் இருந்திருக்காரு. அவரை வந்து கூப்பிட்டு இந்த ஆட்டை வந்து ஒரே வெட்டா வெட்டி கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லியிருக்காங்க. படே பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆடே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, அதாவது அந்த ஆடு வந்து ரொம்ப இறக்குற தருவாயில் இருக்கும், ரொம்ப லாஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். அது எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம வந்து கொல்லணும், அதை அப்படியே விட்டால் அதே வந்து செத்துரும்ல, அதை ஏன் நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வந்து சொல்லுவார். பாபா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி, அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி படே பாபா சொல்லிடுவார். சரின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷாமா கிட்ட சொல்லுவாங்க. ஷாமா இருப்பார் இல்லையா, மாதவராவ் தேஷ்பாண்டே, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த ஆட்டை வந்து வெட்டி கொன்னுடு ஷாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாமா என்ன பண்ணுவார் அப்படின்னா கத்தி வாங்கிட்டு வர்றதுக்காக ராதாகிருஷ்ணம்மாயி அம்மா வீட்டுக்கு போவாங்க. ராதாகிருஷ்ணம்மாயி அம்மாவும் அவங்களுக்கு கத்தி கொடுத்து விடுவாங்க. இந்த கத்தி வந்து இந்த ஆட்டை கொல்றதுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராதாகிருஷ்ணம்மாயி என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வாங்கிப்பாங்க. இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. ஷாமா என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நான் வேற ஒரு கத்தி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்சிட்வாடா போவார். டிக்சிட்வாடாவில் போயிட்டு கத்தியை வாங்கிட்டு வராமல் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுவார்.
அதுக்கப்புறமா வந்து டிக்சிட் வாடாவில் காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித்தனுடைய டேர்னு. இப்போ அவருக்கு வந்து கட்டளை வந்து கொடுக்குறாங்க பாபா, இது நீ வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட யோசிக்காம தீக்ஷித் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேராக வந்து சாத்தேவாடா போவார். காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து ஒரு பிராமணர். அவருக்கு வந்து இந்த கொலை பண்ணுறது அப்படிலாம் ஒரு பழக்கமே கிடையாது, அதெல்லாம் அவர் பண்ணதே கிடையாது. அவர் வந்து அந்த அஹிம்சை வழியில் வந்து போனதே கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து அவருடைய மனசெல்லாம் திடப்படுத்திட்டு பாபா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தேவாடாக்கு போயிட்டு ஒரு கத்தியை எடுத்துட்டு துவாரகமாய்க்கு வந்துட்டாங்க. ஆடும் ரெடியாக இருக்குது வெட்டுப்படுறதுக்கு. ஸோ வந்துட்டு இவரும் நல்லா தயாராகிட்டாரு, நல்லா வேட்டியெல்லாம் கட்டிட்டு கத்தி எடுத்துட்டு நிற்கிறாரு ரெடியாக. பாபா வந்து என்ன சொல்லுவாங்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனதிடத்தை வந்து அவர் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ரெடியாக இருக்காரு வெட்டுறதுக்கு. உடனே பாபா சொல்லுவாங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க, வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லுவாங்க. வெட்டும் போது அவர் வந்து கையை அப்படி தூக்குவார், கையை தூக்கி அவர் வந்து வெட்டுறதுக்கு போயிடுவார். அப்போ வந்து பாபா வந்து கரெக்டாக அந்த ஆடு கழுத்துக்கிட்டே இருக்கும்போது பாபா சொல்லுவாங்க, நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு தூய பிராமணா இருந்துட்டு ஒரு உயிரை கொலை பண்றதுக்கு இப்படி வந்துட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாதா, எப்படி நீ இப்படி பண்ணுவ, எப்படி உன்னால இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாபா திரும்ப கேட்பாங்க அவரை பார்த்து. அவர் வந்து உடனே சொல்லுவார், நல்ல பணிவான வணக்கத்தோடு அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பண்ண சொன்னீங்க, என்னுடைய குரு என்ன ஆணை இடுறாரோ அதை வந்து ஆராயக்கூடிய விஷயமே எனக்கு வந்து கிடையாது. அதை வந்து செஞ்சு திருப்திகரமாக முடிக்கிறது தான் என்னுடைய கடமை, என்னுடைய வேலை, அதுதான் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப பணிவாக வந்து சொல்லுவார் பாபா கிட்ட. உங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது வந்து அமிர்தத்துக்கும் மேலே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அதில் எந்த விதமான என்ன சொல்கிறது டவுட்டே எங்களுக்கு வந்து கிடையாது. நீங்கள் சொல்கிறத 100% நான் வந்து பண்ணணும், அதுதான் வந்துட்டு நான் பண்ணிட்டேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து சொல்லுவார். ஸோ காக்கா சாஹிப் Dixit is not a normal person. He is a well educated person. ஒரு ரெப்யூட்டடான ஒரு டிசிக்னேஷனில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் தான் பாபாவுடைய பக்தர் காக்கா சாஹிப் தீக்ஷித். அவங்களுடைய பக்தி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பியூராக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து பாபா வந்து இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பிராமின். பாபா சொன்ன உடனே அவர் வந்து ரெடி ஆகிட்டு அந்த ஆட்டை கொல்றதுக்கு வந்து ரெடி ஆகி வந்துருவாரு. பாபா கேட்ட உடனே இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் வந்து சொல்லுவாரா. ஸோ வந்து பாபா வில் பி சாட்டிஸ்ஃபைடு, இந்த ஒரு பரீட்சையில வந்து காக்கா வந்து பாஸ் ஆயிட்டாரு சொல்லிட்டு பாபா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டை வந்து நானே வந்து கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டை வந்து கொல்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் இருக்குமா, ஃபக்கீர் எல்லாம் இருக்கிற இடம் வந்து தக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பலியிடலாம்னு சொல்லிட்டு ஆட்டை வந்து கூட்டிட்டு போகும்போதே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆடு வந்து போற வழியில இறந்துடும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குரு வந்து நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னும் போது அதை நம்ம யோசிக்காம செய்யறோமா, அதுல ஏதாவது செகண்ட் தாட் வருதா, அதுல ஏதாவது நம்மளுக்கு ஒரு டவுட் வருதா அப்படிங்கறதெல்லாம் பாபா வந்து இந்த ஒரு விஷயத்தின் மூலமா சோதிச்சிருக்காங்க தன்னுடைய பக்தர்களை. ஸோ அப்ப ஷீரடியில 2 கட்டளை வந்து கிராமத்து அதிகாரி போட்டிருக்காரு. ஸோ எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே. ஸோ அப்படி இருக்க இதெல்லாம் தாண்டி யார் வந்து நான் என்ன நம்புறாங்க, குருவை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாபாவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தானே சொல்றாங்க. ஸோ இது இந்த நம்பிக்கைக்கான ஒரு சோதனை தான் வந்து பாபா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அளவு நீ வந்து நம்புற, எவ்வளோ அளவு உன்னால வந்து நான் சொல்ற விஷயங்களை வந்து உன்னால செய்ய முடியுது. ஸோ எவ்வளோ வந்து பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. ஒரு விஷயம் வந்து விறகு வாங்குறதுல, 2வது விஷயம் வந்து ஆடு வந்து கொல்லப்படுறதுல. அந்த ஆடை வந்து கொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் பாபா என்ன சொன்னாங்க, அதை வந்து நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணினாரு. ஸோ அது இத்தனைக்கும் வந்து படே பாபா வந்து ஒரு முஸ்லீம் தான், அவருக்கு வந்து இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய விஷயம் தான், அவங்களால பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவர் வந்து எதுக்கு வேஸ்ட்டாக அந்த ஆடை கொல்லணும், அதுவே ஒரு சாகர நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷாமாவும் வந்து போனவர் வந்து தீக்ஷித் வாடாவிலே தங்கிட்டாரு. காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா,
எனி 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 சுச்சுவேஷன் எனி திங் வில் ஹேப்பன், என்ன வேணாலும் நடக்கட்டும், இது வந்துட்டு நன் ஆஃப் மை பிஸ்னஸ் தான், இது வந்து நான் வந்து பண்ணக்கூடாது தான், பட் இருந்தாலும் என்னுடைய பாபா சொல்லிட்டாரு, என்னுடைய குரு வந்து எனக்கு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னும் போது இதில் வந்து நல்லது இருக்கா, இதில் கெட்டது இருக்கா, இதை கொன்னா இதோடைய பாவம் வந்து என்னை சேருமா அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே வந்து பாபாவோடைய கட்டளையை வந்து எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, குரு நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ, அதுவும் பாபாவை பொறுத்த வரைக்கும் பாபா வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கனவு மூலயமா வரும், சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வரும், இல்லைனா வந்துட்டு நீங்கள் போகிற இடங்கள்ல உங்களுக்கு திடீர்னு யாராவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே வந்து பாபா சொல்கிறத கனெக்ட் பண்ணிக்க கூடாது. நீங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ஸ்லலாம் வந்துட்டு நிறைய பாபா சொல்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். எல்லாமே வந்து நம்மளோட கூட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. எனி சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டோ இல்லை பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வருதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சத்சரிதத்தை நீங்கள் வந்து பாபா கிட்டேயே நீ பேசுகிற மாதிரி பேசலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கன்ஃபியூஷனில் எந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் சத்சரிதத்தில் நீங்கள் ரேண்டமாக ஒரு பேஜ், ரேண்டமாக ஒரு புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது யூல் கெட் ஆன்சர் இல்லையா? ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, சத்சரிதம் புக்கை வந்து எடுத்துட்டு பாபா கிட்ட மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வந்து கன்ஃபியூஷனில் இருக்குது, என்ன விதமான நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து பாபா கிட்ட சொல்லிவிட்டு மனசார நீங்கள் வந்து புக்கை வந்து ஓப்பன் பண்ணும்போது இங்கே இருக்கு இல்லையா இந்த ரைட் சைட் பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பாபா வந்து உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம். ஸோ இது வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படி வந்து சாத்தியம் அப்படின்லாம் தோணும். பட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை உணர்ந்திருக்காங்க, நிறைய பேர் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து யார் மூலயமா வந்துச்சு, அதாவது சத்சரிதத்தில் வந்து நூல் போட்டு பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், ஏதோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது மைண்டு அப்படின்னும் போது சத்சரிதத்தில் நீங்கள் ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யூல் கெட் ஆன்சர். தட் ஆன்சர் இஸ் கமிங் ஃப்ரம் த பாபாஸ் மவுத். வாய் மூலயமா சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதிலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இது எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுதான், ஸோ என்ன விஷயம் பாபா நம்மளுக்கு சொல்கிறாங்களோ அதை செகண்ட் தாட் இல்லாமல் அதை அப்படியே பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம குரு வந்து நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள், முதல் தரமானவர்கள், இரண்டாவது தரமானவர்கள், மூன்றாவது தரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி இஸ் ஓகே. அண்ட் லாஸ்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த 3வது கேட்டகரி அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த விஷயம் பாபா சொன்னாலும் அதை வந்து தாமதப்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் வந்து ரொம்ப கெடுதல். ஸோ அதனால் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை தாமதப்படுத்தாமல் அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ கடவுளை அடையிறது அப்படிங்கிறது வந்து நிறைய முயற்சிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. யோகம், தியாகம், தானம், தவம் இதெல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் பண்ணால் போதும், குரு கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா போதும். இந்த எல்லா விஷயமுமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாபா வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான், ஸோ நம்ம குரு கிட்ட முழு சரணாகதி ஆகிட்டு பாபா கிட்ட மனசார நம்ம வந்து ட்ரூவாக இருக்கும்போது எவ்ரிதிங் வில் ஹேப்பன் இன் த ரைட் டைம் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு இருக்க போகிற வீடியோவில் வந்துட்டு சத்சரிதத்தில் வந்து நூல் போட்டு பார்க்கறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து யார் மூலயமா வந்து வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம்.